ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து யாரெல்லாம் வந்து அயல் நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்களோ அவங்களும் சரி, யாரெல்லாம் வந்து வேலைக்கு போக போறீங்களோ அவங்களும் சரி, தமிழர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கென்றே தமிழக அரசிலிருந்து ஒரு நலவாரியம் வந்து இப்போதைக்கு ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வெளிநாடு போறவங்களுக்கான ஒரு பயனுள்ள ஒரு திட்டங்களை அதில் செயல்படுத்திட்டு வரப்போறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா தான் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு திட்டங்களை வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்காக ஒரு சில உதவித்தொகையும் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கும் சரி, அவங்க குடும்பங்களுக்கும் சரி, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஒரு சில உதவித்தொகையை வந்து தொடர்ந்து செய்ய போறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கான அபிஷியலான ஜிஓவும் அதன் கூடிய ஒரு வெப்சைட்டையும் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வெப்சைட்ல இந்த ஒரு பதிவை எப்படி பண்றது, அது மட்டும் இல்ல இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் A to Z டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது வந்து வெளிநாட்டுல வந்து வேலை செய்யறாங்க, அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு இந்த ஒரு நலத்திட்டங்களை கண்டிப்பா பயனுள்ளதா வந்து பயன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய நலவாரியம் வந்து இருக்குது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிலாளர் நலவாரியம். தொழிலாளர் நல வாரியத்துல நீங்க யாராவது வந்து கட்டுமான பணிகள் செய்றீங்க அல்லது வந்து அமைப்பு சாரா தொழில வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கட்டுமானம் அமைப்பு சாரா நலவாரியம் வந்து இருக்குது. அது நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கலன்னா மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், பார்த்து கரெக்டா வந்து அதில் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மேக்சிமம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க இந்த ஒரு கட்டுமானம் அமைப்பு சாரா அந்த தொழிலாளர் நல வாரியத்துல வந்து இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியா வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி நிறைய கிளைம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த ஒரு கிளைம் வந்து பண்ணிக்க முடியும். அது தெரியாதவங்க மறக்காம அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நலவாரியம் பாத்தீங்கன்னா மீனவர் நலவாரியம் இருக்கு, நிறைய நலவாரியம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் நலவாரியங்கிறது தமிழ்நாட்டுல மேஜரா வந்து இருக்கக்கூடிய ஒரு நலவாரியம். அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய காலத்துக்கும் அவங்க வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு வராங்க. தொடர்ச்சியா அயல் நாட்டுல இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு நலவாரிய திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ பார்த்துங்க. அது திருமண உதவித்தொகையும் இருக்கு, கல்வி உதவித்தொகையும் இருக்கு. அதை பார்த்து கரெக்டாக கிளியரா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜிஓவும் இதுல இருக்கக்கூடிய வெப்சைட்டையும் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும், இதுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்துட முடியும். இந்த வெப்சைட்டில் தான் அந்த நம்ம கார்டை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 2 வகையான வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று அயலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அயலக தமிழர் காப்பீடு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு வந்து 2 இருக்குது. 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் ஐடி வந்து தேவைப்படும். ஸோ மறக்காமல் உங்களுடைய மெயில் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய நலனை கருதி இந்த ஒரு நலவாரியத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை இந்த PDF வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த நலவாரியத்துறையிலிருந்து என்னென்ன வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு அயலக தமிழர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு பெறணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு 18லேருந்து 55 வயதுக்குள்ள இருக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முறை நீங்கள் பதிவு பண்ணணும்னா இதில் 200 ரூபாய் என்ற விதத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நம்ம கட்ட வேண்டியது இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதில் 2 டைப்பா அட்டையை வந்து பிரிக்கிறாங்க. இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று அயலக தமிழர், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அயலக தமிழர் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று அயலக தமிழர் வெளி மாநிலம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஸ்டேட், நம்ம இந்தியாக்குள்ளேயே இருக்க வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இவங்க வந்து இந்த ஒரு 2 அட்டையா வந்து கொடுக்குறாங்க. குறிப்பா 15/5/2024 இருந்து 15/8/2024 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா இலவசமா வந்து இந்த 200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாதத்துக்குள்ள யாரெல்லாம் வெளிநாட்டில் வந்து இருக்கீங்களோ அவங்க இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை இலவசமா வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அயலக தமிழருக்கான நலத்திட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு விபத்து காப்பீடு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு இந்த எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் சொல்லக்கூடிய உதவித்தொகையும் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு காப்பீடு திட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சந்தா கட்டுற மாதிரி வந்து வரும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா 395 ரூபாய் பிளஸ் GST வந்து கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதன் பிறகு உங்களுக்கு இதில் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான ஒரு ஆண்டு சந்தா பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்குற மாதிரி வருது. இது மாதம் கட்ட வேண்டியது இல்லை, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். நீங்கள் எப்படி வந்து தொழிலாளர் நல வாரியத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் சந்தா கட்டுறீங்களோ அது மாதிரி வந்து இதுலையும் கட்ட வேண்டியது இருக்கு. அதன் பிறகு உங்களுக்கு தீவிர மற்றும் தொடர் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கான காப்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தின் விருப்பத்தின் பேரில் விபத்து காப்பீடு திட்டம் கூடுதலாக ஆண்டுக்கு ஒரு முறை சந்தா செலுத்தி இணைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நோயெல்லாம் கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு காப்பீடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சண்டா ஆண்டுக்கு ஒரு முறை எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு காப்பீடு உதவித்தொகையை நீங்க வந்து வாங்கிக்க முடியும். இதுல மேக்ஸிமம் 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது அடிஷனலா நீங்க ஆட் பண்ணிக்கிறது. அதற்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்னா 1750 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பா நீங்க இதுல வந்து ஆண்டு சந்தாவா கட்டுற மாதிரி இருக்கு. இதுல ஸ்காலர்ஷிப் ஸ்கீமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க யாராச்சும் இறக்குற நிலையில வந்து அவங்க குடும்பங்களுக்கு மகனோ மகளுக்கோ அதிகபட்சமா குடும்பத்துல 2 குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வந்து வழங்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 10ஆம் வகுப்புல இருந்து அவங்க வந்து மேல் படிப்பு படிக்கிற வரைக்குமே உதவித்தொகை அதிகபட்சமா 12,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, மறக்காம வந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு 3,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு 12,000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு திருமண உதவித்தொகையா பாத்தீங்கன்னா சேம் அதே போல வெளிநாட்டில் இருக்க தமிழர் இருக்கும் நிலையில அவங்களுடைய குடும்பத்தில் திருமண வயது பூர்த்தி அடைந்த மகனோ அல்ல மகளுக்கோ அதிகபட்சமா 2 குழந்தைகளுக்கு திருமண உதவித்தொகை 20,000 ரூபாய் அப்படின்ற வீதத்தில் வந்து கொடுக்குறாங்க. குறிப்பா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியின பிரிவினர்களுக்கு குறைஞ்சது 5வது ஆச்சு படிச்சிருக்கணும். அப்படி வேற ஏதாச்சும் நீங்க கம்யூனிட்டியில வரீங்க அப்படின்னா குறைந்தது 10ஆம் வகுப்பாச்சு படிச்சு முடிச்சிருக்கணும். இதற்கு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேளை எதனா சந்தேகங்கள் இருந்தா இந்தியாக்குள்ள நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஃபாரின்ல வந்து இருக்கிறீங்கன்னா இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இதுல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி மையங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அதை பார்த்து கரெக்டாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்க முடியும். ஸோ இந்த டீட்டெயிலாம் வந்து பார்த்த பிறகு இந்த கார்டை எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயலக தமிழர் அடையாள அட்டை இணைப்பிக்க அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மெயில் ஐடியை போட்டுட்டு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் வெரிஃபை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் தமிழர்களுக்கான பதிவு படிவம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து முதல் விஷயமா உங்களுடைய பெயர், உங்களுடைய இனிஷியல், அதே போல் ஜெண்டர் மேலா ஃபீமேல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். ஆக்குபேஷனல் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறதையும், அதே போல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு கரண்ட்லி இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரியில் வந்து வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறதையும், சிங்கப்பூரா ஸ்ரீலங்காவா இல்லை யூஎஸ்ஆ அந்த மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த எந்த வெளிநாட்டில் இருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபோட்டோவை இந்த இடத்துல சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஃபார்மேட் ஜேபெக்ல வந்து இருக்கணும். 5 MB இருந்தால் இந்த அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு பேன் கார்டு கம்பல்சரி இருக்கணும். பேன் கார்டு நம்பரையும் இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டையும் இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஜேபெக்ல தான் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கண்ட்ரி கோடு, உங்களுடைய ஃபோன் நம்பர், இதுதான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரான்னு வந்து கேட்டிருக்காங்க. அது எஸ்ஆ நோவான்னு கொடுத்துட்டு நீங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரியுடைய அட்ரஸ், டோர் நம்பர், என்ன டிஸ்ட்ரிக்ட், அதே போல் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. பின்கோடையும் கொடுத்துருங்க. அதே போல் லோக்கல் அட்ரஸ், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிற அட்ரஸையும் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்டி டைப் கேட்டிருக்காங்க. என்ஆர்டி அப்ராடா அல்லது என்ஆர்டி இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. இப்போ என்ஆர்டி அப்ராட் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், அதே போல் உங்கள் பாஸ்போர்ட் காப்பியை ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே போல் விசா எந்த வகையில் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது, எம்ப்ளாய்மெண்ட்டா அல்லது ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து கொடுத்துருங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் யூனிவர்சிட்டி கார்டு, அதே போல் விசாவையும் நம்ம அப்லோட் பண்ணணும். ஒருவேளை எம்ப்ளாய்மெண்ட் விசா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட் காப்பியும் விசாவும் நம்ம முதல்ல அப்லோட் பண்ணணும். அதே போல் நேம், எம்ப்ளாயோட நேமும் நாம இந்த இடத்துல கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துடலாம். சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து கார்டு வந்து கிடைக்காது. இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஒன்று பண்ணி தருவாங்க. அதன் பிறகு இந்த கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு பர்சனுக்கு நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். அந்த கார்டு அப்ளை ஆகி அந்த கார்டு வரும்போது உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த கார்டை கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த அயலக தமிழர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாவே இருக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த ஒரு டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த கார்டை வந்து அப்ளை பண்ணி கொடுங்க. நிறைய நலத்திட்டங்கள் உதவிகள் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.